குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சாப்டர் 3ல் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 5 மார்க்ஸ்லாம் பார்த்துருப்போம். பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1 உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்காக இருக்குது, ரைட்? The father's age is 6 times his son's age. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸை கரெக்டாக படிச்சிட்டிங்கனாவே யூ கேன் கெட் த ஆன்சர். The father's age is 6 times his son's age. அப்போ father's age நம்ம x வச்சுக்கலாம், சன்ஸோட பெர்சன்டேஜ் yன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதணும்? Let us take x be the present age of father. Let us take y be the present age of son. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். எப்போ வந்துட்டு வேர்ட் ப்ராப்ளம் கேட்டாலும் whenever they ask for a word problem you have to write content. இந்த மாதிரி கொஞ்சம் எழுதிட்டு தான் will move on to the next அப்படின்ற மாதிரி நீங்கள் போகணும், சரிங்களா? எடுத்தோடனே கண்டென்ட் கொஞ்சம் எழுத ஆரம்பிக்கணும். வாட் இஸ் த கண்டிஷன் ஹியர்? கண்டிஷன் படிங்க. 2 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஹியர்? த ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times his son's age. ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்குது? சன் ஏஜை விட 6 times அதிகமாக இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்? ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times his son's age. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், சரிங்களா? கிவன்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 6 years hence the age of father will be 4 times his son's age. அது 6 இயர்க்கு அப்புறம்னா 2 பேருக்குமே ஈக்குவலாக நம்ம 6 போட்டுக்கணும். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க? எஸ், 4 times his son's age. அவங்க அப்பாவோட ஏஜ் 4 times விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க பையனோட அவங்க அப்பா ஏஜ் வந்து 4 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ நமக்கு 4 யாருக்கு போட போகிறோம் அப்படின்னா இங்கே தான் போடணும். ஏன்னா இவர் தான் 4 times அதிகமாக இருக்கார். யார்? அப்பா வந்து பையனோட 4 times அதிகமாக இருக்கார். அப்போ நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். தென் யூ ஹாவ் டு சப்ஸ்டிடியூட். இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். விச் இஸ் substitute equation 1 in 2. இப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 6yன்னு போடுங்க, ப்ளஸ் 6. இந்த 4 உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4 into y 4y, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 6 4s are 24. கொஞ்சம் மைனஸ் ப்ளஸ்லாம் பார்த்து போடுங்க, அப்போனா தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், நட்டு மிஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரே சைடாக மாற்ற போகிறோம். y ஒரு பக்கமும் நம்பர் ஒரு பக்கமும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். 6y ப்ளஸ் ஒய் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 4y இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 4y. 24 அப்படியே இருக்கும். ப்ளஸ் 6 அங்கே போச்சுன்னா மைனஸ் 6ஆக மாறிடும். ஆன்சர் இஸ் 2y ஈக்குவல் டு 24ல் 6 போச்சுன்னா 18. y ஈக்குவல் டு 18/2. 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 9s are 18. அப்போ ஒய்யோட வேல்யூ 9ங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒய்ங்கிறது யாரோட ஏஜ் எடுத்தோம்? சன்ஸ் ஏஜ். Therefore, the present age of son is 9 years. இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம யாருக்கு போட போகிறோம்? ஃபாதருக்கு. ஏன்னா ஃபாதர் நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் x ஈக்குவல் டு 6yன்ட்டு. அப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். த ப்ரெசண்ட் age of his father. ஃபாதருக்கு எவ்வளோ? இஸ் x ஈக்குவல் டு 6yன்னு பார்த்தோம். அப்போ x ஈக்குவல் டு 6 into 9, x ஈக்குவல் டு 54 years. இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது வரை உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் வரும். அண்ட் செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள் 3.2. இது ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்ணுறது தான். Solve 2x minus 3y equal to 6, x plus y equal to 1. இது நீங்கள் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க.
ஈக்குவேஷன் எழுதும்போது மைனஸ் ப்ளஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் எழுதணும். இப்போ இங்கே எக்ஸு ஒய் அப்புறம் கான்ஸ்டன்ட் ரைட் சைடு இது மாதிரி ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டுமே கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒன்று எக்ஸ் கேன்சல் ஆகணும், இல்லாட்டி ஒய் கேன்சல் ஆகணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், ஒன்று எக்ஸு கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை ஒய் கேன்சல் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். நான் எக்ஸ் கேன்சல் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷன் நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே 2x கிடச்சிரும். இப்போ 2ங்கிறது எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். அப்போ 2y ஈக்குவல் டு 2. இப்போ எனக்கு எக்ஸ் கேன்சல் ஆகுங்களா, சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சைன் ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸாக தான் விட்டுறலாம். சப்போஸ் வேறு இருந்துச்சுன்னா நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரிமைண்டர் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 மைனஸ் இருக்குது, 2 மைனஸ்னால் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட போகிறோம். ஓகே, அண்ட் 6ல் 2 போச்சுன்னா 4. இங்கே வந்து உங்களுக்கு +4 தான் வரும், ஏன்னா பெரிய நம்பரோட சைன் ப்ளஸில் தான் இருக்குது. y ஈக்குவல் டு 4/-5ன்னு எழுதணும். ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இது டிவைடில் மாறுது, மைனஸ் ப்ளஸ்ஸாலாம் மாறாது. தனியாக மைனஸ் இருந்தால் தான் ப்ளஸ்ஸாக மாறுமே தவிர்த்து இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது டிவைடில் கன்வெர்ட் ஆகும்போது மைனஸ் மாறாது. ஸோ ஆன்சர் இஸ் -4/5. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா substitute y equal to -4/5 in equation 2. நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறனால 2லேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x plus y equal to 1. அப்போது x yக்கு பதிலாக -4/5 equal to 1. இப்போ க்ராஸ் பண்ணிக்கலாம். 5x -4/5ன்னு வரும். நார்மல் கிராசிங் தான், இப்படி அப்புறம் இப்படி பண்ணணும். 5x -4 ஈக்குவல் டு இந்த 5 இங்கே மேலே போயிடும், டிவைடில் இருக்கிறது. அடுத்து 5x ஈக்குவல் டு 5 + 4 ஆகிடும். -4 வந்து +4ஆக கன்வெர்ட் ஆகிடும். 5x ஈக்குவல் டு ஆட் பண்ணிங்கன்னா 9, x ஈக்குவல் டு 9/5. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். அப்போ எக்ஸும் தெரிஞ்சிருச்சு, ஒய்யும் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 3.1ல் அதே சேம் சால்வ் பண்ணுறது தான், பட் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதாவது 1/x அந்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கல, ஏன்னா 3 இருக்கிறனால 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது, 2 மார்க்ஸில் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இது எக்ஸசைஸ் 2.3.1ல் இருக்குது. செகண்ட் சம் நார்மலாக கொடுத்துட்டா நீங்கள் போட்டுருவீங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருந்தால் எந்த மாதிரி போடணுங்கிறது நான் சொல்லித்தரேன். 1/x - 2/y + 4 = 0. இதை நம்ம சால்வ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸு ஒய் உங்களுக்கு டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணணும், வாட் இஸ் அ கான்செப்ட் ஹியர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, நீங்கள் எழுதும் போது ஏ வந்து 1/xன்னு எடுத்துக்க போகிறீங்க, பி வந்துட்டு 1/yன்னு எடுத்துக்க போகிறீங்க. இங்கே எழுதிக்கோங்க. லெட்டஸ் டேக் அப்படிங்கிறது நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஏங்கிறது வந்து 1/xன்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ 1/xக்கு பதிலாக நான் ஏன்னு எழுதணும், -1/yக்கு பதிலாக நான் b எழுதணும். ஆனால் இங்கே எனக்கு 2 இருக்குது. 2 நம்ம எப்படி பிரிக்கலாம், 2 1s are 2. அப்போ 1/yக்கு பதிலாக b, அப்போ 2 அப்படியே இருக்கும். +4 = 0. இதை இப்போ ஆர்டர் எழுதிக்கோங்க. இந்த -4 மாறிடும், ஏன்னா +4 அங்கே போச்சுன்னா -4. இது ஈக்குவேஷன் 1 நீங்கள் எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் செகண்டையும் சால்வ் பண்ணும். 1/y - 1/z + 1 = 0 இப்படி இருக்குது. இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லெட்டஸ் டேக் b = 1/y, c = 1/z அப்படி எடுக்க போகிறீங்க. இசட்க்கு வந்து c எடுத்துக்கோங்க, yக்கு b அண்ட் எக்ஸுக்கு வந்து a. b - c + 1 = 0. b - c இந்த +1 அங்கே போச்சுன்னா -1. செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் இதே மாதிரி தான் இருக்குது. 2/z + 3/x = 14. Let us take 1/z c = 1/z and a = 1/x. அப்போ எழுதும் போது எப்படி எழுதுவீங்க, 2c + 3a = 14. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ரெண்டு நம்பராக சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ c வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா c சால்வ் பண்ணுங்கள்.
இல்லை ஏ இருந்துச்சுன்னா ஏ, எந்த மாதிரி பண்ணாலும் ஓகே. எனி 2 சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை ஹோம்ஒர்க்காக எடுத்து பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை சார்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி தான் எடுத்து பண்ணணும். இப்போ நான் 3 ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண தான் மேக்ஸ் வரும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ப்ராசஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டா எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் 5 மார்க்கில் ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன். அதே கான்செப்ட் தான் இதையும் இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங்க், நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா, அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆன்சர் வந்துட்டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுவே வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் ஒரு நெகட்டிவாக வருது அப்படின்னா நோ சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஆன்சர் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி வருது, எக்ஸுக்கு வேறு, ஒய்க்கு வேறு, இசட்க்கு வேறு, அந்த மாதிரி வந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன். ஸோ இதுதான் 3 இருக்குது. 0 வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். மைனஸ் நெகட்டிவில் அந்த மாதிரி வந்துச்சு, கான்ட்ராக்டரியாக வந்துச்சு அப்படின்னா நோ சொல்யூஷன். எல்லாருக்குமே ஒரே மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி, எக்ஸுக்கு ஒரு நம்பர், ஒய்க்கு நம்பர், இசட்னு ஒரு நம்பர் வந்தது அப்படின்னா அது யூனிக் சொல்யூஷன். ஓகே, இதுதான் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். இதையும் ஆன்சர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஷின்ஸில். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு சால்வ் பண்ணுறீங்க, அதை சால்வ் பண்ணி வர ஆன்சர் என்னவோ அதை பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஒன் இஸ் யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்பர் இருக்கும். infinitely many solution, ஃபைனலாக நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் உங்களுக்கு கான்ட்ராடிக்டியாக இருக்கும். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனுங்கிறது உங்களுக்கு 0 வந்துடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் பார்த்தீங்கன்னா 3.2ல் இருக்குது. ஜிசிடி ஆல்ரெடி 5 மார்க்கில் போட்டு காமிச்சிருப்பேன். அதில் 5 மார்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு எல்சிஎம்னா என்னென்னு பார்க்கலாம். ஜிசிடி ஆல்ரெடி பார்த்தாச்சு. எல்சிஎம் அப்படிங்கிறது லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து எப்படி நம்ம டிரைவ் பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்த்துருப்போம். எல்சிஎம் அப்படின்னா நார்மலாக சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2, 4 அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து கண்டுபிடிப்போம். 2 1s are 2 2s are. அப்போ பவர் எது அதிகமாக இருக்குது? 2க்கு 2. ஆன்சர் இஸ் 4. இந்த மாதிரி நம்ம எழுதியிருப்போம். எஸ், இன்னொரு மெத்தட் எப்படி எழுதியிருப்போம்னா 2க்கு வந்து 2 கிடைக்குது, 4க்கு வந்து 2 × 2 கிடைக்குது. அப்போ காமனாக இருக்கிறத ஒரு டைம் எழுதிட்டு மீதி இருக்கிறத எழுதிக்கலாம். ஆன்சர் இஸ் 4. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். நம்பராக இருந்தால் இது ரொம்ப சிம்பிள், இப்படி கண்டுபிடிக்கிறதுல. இதே வந்துட்டு வேரியபிள் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2 மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருக்குற மாதிரி. எக்ஸாம்பிள் 3.12ல் இருக்குது. 8x⁴y² 48x² y⁴. இப்போ நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 8x⁴y² எப்படி பிரிப்பீங்க? 2 × 2 × 2 இன்ட்டு x⁴ எப்படி பிரிப்பீங்க? x × x × x × x, y² y × yன்னு பிரிப்போம். சேம் இதே 48 அப்படியே பிரிக்க போகிறோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் எல்சிஎம் கூட எடுத்துக்கலாம். இப்படி எல்சிஎம் எடுத்து கூட ட்ரை பண்ணலாம். 2 டேபிள் எடுத்திங்கன்னா 2 2s are 2 4s are. 2 டேபிள் எடுத்திங்கன்னா 2 1s are 2 2s are. 2 6s are 2 3s are. தட்ஸ் இட். அப்போ 2 வந்து 4 டைம்ஸ் இருக்குது, 3 வந்து 1 டைம் இருக்குது, x வந்து 2 டைம் இருக்குது, y வந்து 4 டைம் இருக்குது. இப்போ நீங்கள் சிம்பிளாக டிரைவ் பண்ணிட்டு கூட காமனாக எது இருக்கோ அதை சர்க்கிள் பண்ணி அதை ஒரு டைம் மட்டும் எழுதிக்கிட்டால் போதும். காமனாக இருக்கிறத அப்படியே சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அப்போ 3 3 இருக்குது, அப்போ 8 வரும். அடுத்தது எக்ஸ் மொத்தம் 2 தான் காமனாக இருக்குது, அப்போ x². அடுத்தது y வந்து 2 காமனாக இருக்குது, இன்ட்டு y². இன்ட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதையும் நீங்கள் தான் எழுதணும். x², இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே y² இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் எல்சிஎம். இப்போ என்ன வரும்? 8 6 are 48, x⁴ y⁴. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல். இதுக்கு நம்ம நம்பரில் பார்த்தோம், நம்பரில் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது. அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனாவோ இல்லை ஒரு சின்ன டேர்மாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் XY இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம்.
The question is 5x minus 10. இது 5x square minus 20. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணிட்டாவே நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நீங்கள் எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? இதில் 5 2s நம்ம பிரிக்கலாம். அப்போ ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது? 5 இருக்குது. இதில் 5 1s இது 5 2s அப்போ ரெண்டுலேயுமே 5 இருக்கிறதுனால நான் 5 மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டேன். 1 போட்டாலும் ஒன்று தான், போடலினாலும் ஒன்று தான். அப்போ மீதி இதில் எக்ஸ் இருக்கும், மைனஸ் எதுவும் மாறாது. அண்டு 5 போச்சு அப்படின்னா 2 இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணி எழுதாச்சு. அடுத்தது இது இருக்குது பாருங்கள். இதில் எப்படி எடுக்கிறது அப்படின்னா 5 இதுலேயும் காமனாக 5 எடுத்துக்கலாம். 5 × 4 தானே, 5 4s தான் 20. அப்போ 5 நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இதில் மீதி 4 இருக்கும். ரைட்? இதில் வந்து உங்களுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், 4 வந்துட்டு 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இது என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அல்ஜீப்ரானா நம்ம ப்ரீவியஸில் என்னென்ன ஃபார்முலாஸ் படித்தோமோ அது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அல்ஜீப்ரானோடனே பயப்படலாம் கூடாது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம 5 அப்படியே வச்சுக்கோங்க. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. டிரைவ் பண்ணியாச்சா? இதே மாதிரி தான் சம்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி வரும், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதே தான் கண்டினியூஸாக எல்சிஎம்மில் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்ஸ் ஃபார்முலா ரீகால் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எதுன்னு பாருங்கள். 5ம் எக்ஸ் மைனஸ் 2ம் காமனாக இருக்குது. அப்போ அதை நீங்கள் ஒன்ஸ் எழுதிட்டு ரிமைண்டர் என்ன இருக்குதோ அதையும் சேர்த்து நீங்கள் எழுதிடணும். அப்போ இதுதான் எல்சிஎம். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்து இதில் ஒரு சிம்பிள் மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் இருக்கிறனால இந்த ஃபஸ்ட்டு 3 நீங்கள் போட்டுருவீங்க. எஸ், இதில் வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஃபேக்டரைஸில் பாருங்கள், ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். இதுலேயே 2x பவர் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3, 4x ஸ்கொயர் மைனஸ் 3x. இது செகண்டு 3.2ல். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபேக்டரைஸை சால்வ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியண்ட்டை இதோட மல்டிபிள் பண்ணும். அப்போ 2 3s are 6, மைனஸ் 6 வருது. இது எப்படி 5 வர மாதிரி பிரிப்பீங்க? எஸ், 1 6 are 6 பிரிச்சுக்கலாம். இங்கே 5க்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு தான் நான் மைனஸ் போட்டாகணும். அப்போது இங்கே வந்து 2 இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோஎஃபிஷியன்ட் 2வை இங்கே டிவைட் பண்ணியிருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 1 இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக ஆன்சர் எழுதி போட்டுக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னு. பட் இங்கே நமக்கு 2 கோஎஃபிஷியன்ட் இருக்கிறனால 2வை டிவைட் பண்ண போகிறோம். அப்போ எழுதும் போது எப்படி எழுதணும்? 2x ப்ளஸ் 1. இங்கேருந்து மேலேருந்து தான் கீழேருந்து தான் மேலே போகணும். இது கேன்சல் பண்ணுங்கள். 2 3s are. அப்போ மீதி நமக்கு எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. இதை சால்வ் பண்ணி நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். இது எக்ஸ் ஸ்கொயர்னாவே நமக்கு ஞாபகம் வந்துடணும். எக்ஸ் ஸ்கொயர் ஒரு மைனஸ் இருந்தாவே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 4 எப்படி எழுதலாம்? 2x இப்படி தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாங்களா? ஏன்னா இதை நான் 2 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு பிரிப்பேன். இந்த மாதிரி 2 ஸ்கொயர் இருந்துச்சு, ஒரே மாதிரி நம்பராக இருந்துச்சுன்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி நான் ஒரே டைமே எழுதிக்கலாம். இந்த ரூல் நமக்கு தெரியும்ல, எக்ஸ்போனன்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். அண்டு 36 எப்படி பிரிக்கலாம்? 6 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். இதுவுமே சேம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி பிரிக்கும் பொழுது நமக்கு இந்த பிரித்து வரும்போது இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மறுபடியும் ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது ரெண்டுலேயுமே 4 காமனாக இருக்குங்களா? 4 9s. அப்போ நீங்கள் இதை எப்படி எழுதலாம்? 4 காமனாக வெளியே எடுத்துக்கலாங்களா? மீதி உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்கும். அப்போது இதே சேம் ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஏதோ ஒரு நம்பர் மேலே இருக்க நம்பருக்கும் இங்கே, அதாவது இந்த சம்முக்கும் ஏதோ ஒன்றாவது கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு எல்சிஎம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரே மாதிரி எது இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு பேலன்ஸில் என்ன வருதோ அது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 4 முன்னாடி போட்டுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 2k ப்ளஸ் 2x ப்ளஸ் 1, அவ்வளோதான். இது மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் சால்வ் பண்ணி எழுதிக்கணும். இதுதான் எல்சிஎம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்கள் ஆல்ரெடி படித்த ஒரு ஃபார்முலாவில் இருந்து டிரைவ் பண்ணி தான் நீங்கள் எழுத போகிறீங்க.
டிரைவ் பண்ணும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குல்ல, இந்த ஆன்சர் கிடச்சிருக்குல்ல, இந்த ஆன்சரும் நீங்கள் அடுத்த ஸ்டெப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆன்சருக்கும் ஏதோ ஒன்றாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது காமன் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் பிரிக்கணும். ஓகேங்களா? அப்படி பிரித்தா தான் எல்சிஎம் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃபேக்டரைஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி லோவஸ்ட் ஃபார்ம் நம்மளால் ஈஸியாக மாற்றிட முடியும். நான் ஒரு சம் எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹோம்ஒர்க்காக. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். எக்ஸ் மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இதை நான் சிம்பிளிஃபையாக மாற்றணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 இதை வந்துட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடலாம். அப்போ எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 மேலே கீழே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீதி இருக்கிறது 1 பை எக்ஸ் ப்ளஸ் 3. இந்த மாதிரி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூடட் ஃபார்ம். இது கீழே இருக்கிறது நம்ம ஈக்குவல் டு 0ன்னு வச்சு பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இதில் இல்லை. இது எல்லாமே சிம்பிளிஃபை தான், சால்வ் பண்ணி பண்ணுறது தான். ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான், நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது இதே சேம் கான்செப்ட் தான். நீங்கள் எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மல்டிப்ளிகேஷனில் நான் செகண்ட் சம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு என்ன சம் போடலாம்? இந்த சம் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். 3.16ல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 பை எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4. இது நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இது மீதி இருக்கிறது அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நம்ம பிரிச்சுக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் மாற்றணும், ஏன்னா டிவைடில் நம்மளால் ஆன்சர் போட முடியாது. மல்டிப்ளிகேஷன் மாற்றும் போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் போயிடும். அப்போ கேன்சல் பண்ணுங்கள், மீதி இருக்கிறது உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 4 இருக்கும். இதுதான் சிம்பிளிஃபை. இப்படி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிள் சம்ஸில் எக்ஸசைஸ் சம்ஸில் இம்பார்ட்டண்ட் இருக்கிற 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்கிறேன். குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். ஆனுவல், அதாவது பப்ளிக் எக்ஸாமில் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்களா? இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் நான் போடுறேன், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இந்த மாதிரி டெக்னிக்கில் தான் இருக்க போகுது. ஓகே, எல்லா சம்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் வேணால் ஒரு சம் நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இப்போது சிம்பிளிஃபைல் எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 4 பை 3x ப்ளஸ் 4y இன்ட்டு 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர் by 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 20. இப்போது x ப்ளஸ் 4 அப்படியே வச்சுக்கோங்க. 3x ப்ளஸ் 4y. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது ஏதோ ஒன்றோட கேன்சல் ஆகிற மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? 3x த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இதை 4y த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இது நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்துருப்போம். அதே கான்செப்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபேக்டரைஸ் வருது. அப்போ 2 2s are 2 20s are minus 40. அப்போ மைனஸ் 40 நீங்கள் 3 வர மாதிரி பிரிக்கணும். அப்போ எப்படி பிரிக்கலாம்? 8 5s are 5 8s are அப்படின்னு பிரிக்கலாங்களா? இப்போது இங்கே 3க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குனால நான் பெரிய நம்பருக்கு மைனஸ் போட முடியாது. அப்போ சின்ன நம்பருக்கு தான் நான் மைனஸ் போடணும். நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸில் அந்த கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கோ அதால் இதை டிவைட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எழுதும் போது எப்படி எழுதலாம்? 2x மைனஸ் 5 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 கிடைக்குமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ உங்களுக்கு எதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இன்னமும் இன்ட்டு 3x a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, அதாவது 3x ப்ளஸ் 4y இன்ட்டு 3x மைனஸ் 4y. 2x மைனஸ் 5 அப்படி இருக்கட்டும், எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படி இருக்கட்டும். இப்போ கேன்சல் ஆகுது பார்த்தீங்களா? எக்ஸ் ப்ளஸ் 4 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 கேன்சல் ஆகுது. இங்கே 3x ப்ளஸ் 4y இங்கே 3x ப்ளஸ் 4y கேன்சல் ஆகுது. அப்போ ரிமைண்டர் உங்களுக்கு என்ன இருக்குது? 3x மைனஸ் 4y டிவைடட் பை 2x மைனஸ் 5. இவ்வளோ தான் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை மட்டும் நான் சொல்லி தந்துடுறேன். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிறதுக்காக. அதே மாதிரி இந்த 3 சம்ஸுமே நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மூணுமே 3 ஆங்கிளில் இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ரைட்? எக்ஸசைஸ் 2.6ல் 3.6ல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்
x into x plus 1 by x minus 2 plus x into 1 minus x by x minus 2. இப்போ டினாமினேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பவுமே டினாமினேட்டரை பார்ப்போம். isn't it? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மேலே இருக்கிறது டைரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் வேறு வேறு மாதிரி இருந்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கனால ஒரு டைம் அப்படியே எழுதிக்கலாம். மீதி இருக்கிறத நீங்கள் அப்படியே டைரெக்டாக ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு மைனஸாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸுங்கிறது இந்த ரெண்டுத்துமே காமன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், இதுவுமே அதே மாதிரி தான். ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால ப்ளஸ் சிம்பிள், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதே மைனஸாக இருந்தால் மைனஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஆகிடும், இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஆகிடும். அந்த மாதிரி கொஞ்சம் மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா பார்த்து போடுங்க. ரிமைண்டர் கீழே இருக்கிற அந்த எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? எக்ஸ் ஸ்கொயர் ஒரே மாதிரி இருக்கனால கேன்சல் பண்ணிக்கலாம். 2 எக்ஸ் இருக்குங்களா? அப்போ இது லைக் டேர்மாக இருக்கும்போது எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், நம்பரை மட்டும் ஆட் பண்ணும். 1 + 1 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இவ்வளோ தான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சம். இதில் நான் சொல்லியிருக்கேன் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். அப்போ டினாமினேட்டர் வந்து நமக்கு வேறு வேறு மாதிரி இருந்துச்சா என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இப்படி எழுதி கீழே வந்து ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இப்படி ஆர்டரை நான் மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, இங்கே ப்ளஸ் 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4. சேம் கான்செப்ட் இங்கேயும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x, இங்கே மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். மீதி இருக்கிற அந்த எக்ஸ் ப்ளஸ் 3யும் எக்ஸ் மைனஸ் 2வும் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். கேன்சல் ஆகுது, இது ரெண்டுமே கேன்சல் ஆகுது. மீதி இருக்கிறது பாருங்கள், இங்கே 1 இருக்கிறதா மீனிங், இங்கேயும் 1 இருக்கிறதா மீனிங். 1 + 1 2x². ஏன்னா இது லைக் டேர்மு, அதனால் வேரியபிள் ஒரு டைம் தான் எழுதணும், நம்பர் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் தான் வேரியபிளை இருக்க பவரை நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டேர்ம் வந்துட்டு உங்களுக்கு இங்கே 3x இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ அஃப்கோர்ஸ் மைனஸ் தான் பண்ணணும், பெரிய நம்பரோட சைன் போட போகிறோம். நம்பர் பாருங்கள், -4 இருக்குது, -3 இருக்குது. அப்போ ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடும், -7. இப்போ மீதி இருக்கிறத நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இங்கேயுமே ஃபேக்டரைஸ் டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 7s are 14. இப்போ -14 இருக்குது, 2 வர மாதிரி நீங்கள் பிரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் இதை பிரிக்க முடியாது, பிகாஸ் 14 வர மாதிரி நம்மளால் பிரிக்க முடியாது. அப்போது இந்த ஃபேக்டரைஸ் நம்மளால் பண்ண முடியாதுங்கிறத முடிவு பண்ணியாச்சு. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். x³ by x minus y ப்ளஸ் y³ by y minus x இப்படி இருக்குது. சரிங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் கீழே பாருங்கள், ஜஸ்ட் உல்ட்டாவாக தான் இருக்குது. அப்போ நம்ம எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இங்கே ஒரு மைனஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே x minus y எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து -x முன்னாடி போட்டு ப்ளஸ் ஒய்யை போட்டிங்க அப்படின்னா அந்த மைனஸை மட்டும் நான் காமனாக எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு சென்டரில் மைனஸ் போட்டேன் அப்படின்னா கீழே எனக்கு டினாமினேட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறி போயிடும். அப்போ நான் டினாமினேட்டரை ஒரே இதாக எழுதிக்கலாம். இப்படி கரெக்டுங்களா? அடுத்தது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா a minus b a² ப்ளஸ் ab ப்ளஸ் b² ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து a³ மைனஸ் b³ சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா a மைனஸ் b இன்ட்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் இந்த சம் போட்டிருக்கேன். ரைட், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். ரைட், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் எழுதி காமிக்கிறேன். 8b12 c16 by 81f12 g4 h14. இப்போது இது ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். 1² 1, 2² 4, 3² அந்த மாதிரி ஒரு 20 வரைக்கும் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா 3² 9, 3² 9, 4² 16, 5² 25 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி a⁻8னா நீங்கள் ஈக்குவலாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். a⁻4 அதுதான் ஸ்கொயர் ரூட். ஓகே,
அப்போ 144 எதனுடைய ஸ்கொயர் ரூட்? 12. 12 12s are 144. 12ஓட ஸ்கொயர் ரூட். அடுத்தது ஏ பவர், இது வந்து நமக்கு மாடியூலில் போடணும், நம்பர் மட்டும் வெளியே வந்துடும். 81 வந்து 9ஓடைய ஸ்கொயர், இப்படி மாடியூலில் வெளியே வந்துடும். மீதி இருக்கிறது எல்லாமே மாடியூலுக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். ஏ பவர் 8 எப்படி எழுதலாம்? ஏ பவர் 4ன்னு பிரிக்கலாம். பி பவர் 12 எப்படி பிரிக்கலாம்? பி பவர் 6. பாதிக்கு பாதி எழுதணும். 16 வந்து 8, எஃப் 12னா எஃப் 6, ஜி 2, ஹெச் வந்து 7. இந்த மாதிரி பாதிக்கு பாதி எழுதணும். இங்கே வெளியே இருக்க நம்பர் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்போது ஆன்சர் வந்து 4/3 ஏ பவர் 4 பி 6 சி 8 by f6 g2 h7. இந்த மாதிரி மாடியூலில் போட்டு நம்ம எழுதிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு நிறைய சம்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட்லேயும் உங்களுக்கு இருக்குது. அப்போது அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ரைட்? இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் போடுறேன். 6x² + 9y² - 24xy + 24x - 18y + 9. இது ஸ்கொயர் ரூட் அப்படின்னு கேட்குறதுனால நீங்கள் ஸ்கொயர் ரூட்டில் தான் எழுதிக்கணும். இங்கேயுமே நீங்கள் ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். இதுக்குமே நீங்கள் ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு தான் எழுதணும். ஸ்கொயர் ரூட்னு கேட்டாலே ஸ்கொயர் ரூட் போட்டு தான் எழுதணும். 16x² நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம். xy + 24x - 18y + 9 இப்படி எழுதணும். இதில் வந்துட்டு நீங்கள் பிரிக்கணும். இப்போ 16 எப்படி பிரிப்பீங்க? 4x த ஹோல் ஸ்கொயர்னு பிரிக்கலாம். ரைட்? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மைனஸ் இருக்குது. இஸ்ன்ட் இட்? ஒரு இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா -3y த ஹோல் ஸ்கொயர்னு எழுத போகிறோம். அது எங்கன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது ப்ளஸ், எப்பவுமே வெளியே ப்ளஸ் இருக்கிற மாதிரியே எழுதிக்கோங்க. 24 எப்படி பிரிப்பீங்க? 2 இன்ட்டு, இது ஏபி மெத்தட். அப்போ 2 இன்ட்டு 4x - 3y இப்படி இருந்திருந்தால் தான் 3 4s are 12, 12 2s are 24 மைனஸில் வந்திருக்கும். அப்போ நம்ம எங்கே மைனஸ் போட போகிறோங்கிறதையும் நீங்கள் காஷியஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே போட போகிறோம்? இங்கே இருக்க 4xக்கு போடலை, 3yக்கு மட்டும்தான் -3yன்னு போட போகிறோம். அடுத்து 24xன்னு இருக்குது. அப்போ அதை எப்படி பிரிப்பீங்க? எஸ், 2 இன்ட்டு, இப்போ 24xை நம்ம பிரிக்கணும். அந்த 24x நம்ம பிரிக்கும் போது எப்படி எழுதிக்கலாம்னா 2 இன்ட்டு 4x இன்ட்டு 3 அப்படி எழுதணும். இப்போ இங்கே 3ங்கிறது, இந்த 9ங்கிறது நமக்கு தனியாக இருக்குங்களா? அந்த 9ஐயும் எழுதிக்கலாம். அரேஞ்ச்மெண்ட்டில் எப்படி எழுதணும் நான் சொல்லித்தரேன். அடுத்தது 18y அதே மாதிரி தான். மைனஸ் வெளியே இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா மைனஸ் பதிலாக ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அடுத்து 2 இன்ட்டு y இருக்கிறதுனால அப்போ ஒய்யும் இன்னொரு ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அப்போ ஒய்க்கு நம்ம ஆல்ரெடி -3yன்னு போட்டிருக்கோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும்? 3ஆக தான் இருக்கும். ஏன்னா 3 2s are 6, 6 3s are தானே 18. அப்போ 3ஆக தானே இருக்கும். மீதி இருக்கிற அந்த 9² நான் 3² எழுதிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி எழுதணும். இப்போது ஸ்ப்ளிட்டிங் பண்ணதில் நம்ம எது மாதிரி ஆர்டராக எழுத போகிறோம் அப்படின்னா 4x, இந்த ஸ்கொயர் வரதெல்லாம் ஒரு பக்கமாக எழுதிக்கணும். ரைட்? அடுத்தது எக்ஸ் வருது, XY Y Z ZX அந்த ஆர்டரில் எழுதணும். அப்போ 2 இன்ட்டு XY வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அடுத்தது YZங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்து 2, இந்த தான் YZ. அடுத்தது 2 இன்ட்டு ZXனா 4x இன்ட்டு 3, 4x இன்ட்டு 3. அப்போ இந்த ஆர்டரில் எழுதியாச்சு. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a + b + c த ஹோல் ஸ்கொயர். அப்போ a இருக்க இடத்துல 4x இருக்குது, b இருக்க இடத்துல -3 இருக்குது, +3 இருக்குது, த ஹோல் ஸ்கொயர். ரூட் மறந்துடாமல் போட்டுருங்க. இப்போ ரூட் வந்து ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் இஸ் 4x - 3y + 3. இது வந்து நீங்கள் வந்து மாடியூலில் தான் போடணும். சரிங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட்டில் மேக்ஸிமம் இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க, டஃபாலாம் இருக்காது. அதனால் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 3.23 வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி எக்ஸசைஸில் கூட எதுவுமே கொடுக்கல. இது ஒரே ஒரு சம் தான் இந்த மாதிரி இருக்குது. ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஜீரோஸ் கேட்குறாங்க. ஜீரோஸ்னாலும் ரூட்னாலும் ஒன்று தான். ரூட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, எந்த நம்பரை போட்டால் இந்த ஹோல் ஈக்குவேஷனும் 0 வருது அப்படிங்கிறது தான் அந்த ஜீரோஸும் ரூட்டும்.
ஒரு நம்பர் போடுறேன், எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் போடுறேன். அப்போ அந்த நம்பர் போட்டதுக்கப்புறம் இந்த ஹோல் வேல்யூ, அந்த ஹோல் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனும் ஜீரோன்னு வந்தது அப்படின்னா அந்த தான் அந்த எந்த நம்பர் போட்டதுக்கப்புறம் ஜீரோ வருதோ அதுதான் ரூட் அல்லது ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எப்பவுமே இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. இப்போ வந்துட்டு நம்ம நம்பர் ஏதோ ஒன்று சூஸ் பண்ண போகிறோம். அந்த நம்பர் எப்படி சூஸ் பண்ண போகிறோங்கிறதா மேட்ரு. நம்ம எடுத்தோடனே 1 2 3 அப்படி போகக்கூடாது. அப்படி போட்டால் நமக்கு டிலே ஆகும். அப்போ இதுக்கு என்ன சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி அப்படின்னா இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 12 எப்படி பிரிப்பீங்க? 2 6 ஆர் 12. இங்கே 1 இருக்கனால பிரச்சனையே இல்லை. அப்போ டைரெக்டாக நம்ம போட்டுக்கலாம், விச் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். அப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு போட போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2 எக்ஸ் ஈக்குவல் டு -6. இப்போது இது போட்டாச்சு. இதுதான் அப்போ ரூட்டான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பி ஆஃப் -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 8 × -2 ப்ளஸ் 12. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 2s are 16 ப்ளஸ் 12. இது ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 வரும். அப்போ 16 வரும். ஏன்னா 12 + 4 16, 16 - 16 0. அப்போ 0 வந்துருச்சுங்களா? அப்போ -2 is the 0 of P of x அப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது இதே மாதிரி -6க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். -6க்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -6 the whole square plus 8 × -6 plus 12. 6 ஸ்கொயர் வந்து 36. 6 × 6 36, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அடுத்தது மைனஸ் போட்டுக்கோங்க. 8 6 are 48 ப்ளஸ் 12. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 48 வரும். -48 ஈக்குவல் டு 0. அப்போ உங்களுக்கு 0 வந்துருச்சு. அப்போ என்ன எழுதணும்? -6 is the 0 of P of x. அப்போ ரெண்டுமே வந்துட்டு 0 அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு. ரைட். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் டவுன் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் ஜென்ரல் ஃபார்ம் ஃபார் விச் சம் அண்ட் ப்ராடக்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் into x plus product of the roots equal to 0. இதுதான் நமக்கான ஜென்ரல் ஃபார்முலா. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இதில் நான் இந்த சம் ட்ரை பண்ணுறேன். -3/5 சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து -1/2. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும் தான் ஒர்க். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டுக்கு பதிலாக -3/5 போட்டிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக -1/2 ஈக்குவல் டு 0. இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மைனஸ் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். +3/5 எக்ஸ் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1/2 ஈக்குவல் டு 0. இப்போ கீழே நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எல்லாத்துக்குமே 10 எடுக்கிற மாதிரி வரும். அப்போ இங்கே 10x² மாறும். ஏன்னா 1 இருக்குது, 10/10 தான் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து 2, ஏன்னா 5 2s தானே 10. அப்போது இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3 2s are 6x. இங்கே 5 மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ -5. இந்த 10 வந்து இங்கே போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். அப்போ எழுதும் போது நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? 10x² + 6x - 5 ஈக்குவல் டு 0. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகே. இந்த மாதிரி சம்மும் கொடுத்துட்டு ப்ராடக்ட்டும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த மெத்தட் எப்படி கொடுப்பாங்கன்னா உங்ககிட்ட அவங்க ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஈக்குவேஷன் கொடுத்து சம் அண்ட் ப்ராடக்ட்டை நம்மளே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x - 65 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் ஏ எது, பி எது, சி எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஏங்கிறது இஸ் நத்திங் பட் கோஎஃபிஷியன்ட். x² கோஎஃபிஷியன்ட் தான் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. அப்போ 8. சி வந்து -65. சப்போஸ் 8க்கு முன்னாடி மைனஸ் வந்துச்சுனாலும் நீங்கள் இங்கே b ஈக்குவல் டு -8 தான் போடணும். நமக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டான்னு எழுதணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு -b/a இதுதான் ஃபார்முலா. அப்போ -8/1 ஆன்சர் இஸ் -8.
ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்லேருந்து கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா, ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆல்ஃபா பீட்டான்னு எழுதணும். இதுக்கு ஃபார்முலா C/A. C வந்து -65, A வந்து 1. அப்போ ஆன்சர் இஸ் -65. அப்போ சம்மும் ப்ராடக்ட்டும் கிடச்சிருச்சு. அவங்க ஈக்குவேஷன்லாம் கேட்கல. அப்போ இது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். இந்த மாதிரி ஈக்குவேஷனில் பாருங்கள், இப்போ நார்மலாக நம்ம போட்ட மெத்தட் தான், அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கரெக்டாகவே. இதுவும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணலாம். இங்கே இருக்கிறது எல்லாம் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் சார்ட் அவுட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த மெத்தட், பண்ண முடியலைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? அது பேர் தான் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டரைஸ் பண்ண முடியாததை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது வந்துட்டு நம்ம ப்ரையாரிட்டி 2ல் பார்க்கலாம். ஓகே, அடுத்து இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணால் இம்பார்ட்டண்ட், நான் இதை இப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ ஒரு கொஷின் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 3.33 எடுத்துக்கலாம். கொஷின் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 2x² -3x -3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ஃபார்முலா மெத்தடில் யூஸ் பண்ணோம். ஃபார்முலா இஸ் நத்திங் பட் x = -b ± √b² -4ac / 2a. அப்போது இதில் எது b எது ac அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏங்கிறது x² கோஎஃபிஷியன்ட் 2, bங்கிறது xோட கோஎஃபிஷியன்ட் -3, cங்கிறது -3. எப்பயுமே வந்துட்டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் எல்லாமே ஒரே பக்கமாக இருந்து = 0 போட்டதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ -bனா -3 ± √b² -3 the whole square -4 × a × b, சாரி a × c. அடுத்து 2 × a வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2. இந்த மாதிரி நம்ம எழுதியாச்சு. இதை நம்ம எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும்னா -3, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அதையும் மறக்காமல் எழுதிக்கோங்க. அப்போ +3 கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, கொஷினில் கொடுத்துருக்கிறதுல ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 3 ± √3 பண்ணால் 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 4 2s are 8, 8 3s are 24 divided by 2 2s are 4. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதே 3 அப்படியே வச்சுக்கோங்க, +- இதை ஆட் பண்ணிங்கன்னா 33 வருது divided by 4. அப்போ நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதணும்? x = 3 +ல் 1 -ல் 1 எழுத போகிறீங்க. அவ்வளோதான். ஏன்னா +or - தானே போட்டிருக்கோம். அவ்வளோதான் ஆன்சர். இது உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து நேச்சர் ஆஃப் த ரூட்டுன்னு இருக்குது. அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்துட்டு நீங்கள் del = b² - 4ac போட போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் அது அந்த நம்பர் வந்து ஜீரோவர் அதிகமாக இருந்ததுன்னா அது ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? = 0 வந்துச்சு அப்படின்னா ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுத போகிறீங்க. ஓகே, இப்போ ஒரு சம் போடலாம். எக்ஸாம்பிள் 3.40 அது இருக்குது. இந்த மாதிரி சம்ஸும் உங்களுக்கு கேட்பாங்க. -20 = 0. இது வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனால் ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்ச ஒரு மெத்தட் பார்த்தோம். ஃபேக்டரைஸ் பண்ண முடியலனா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா மெத்தட் பார்த்தோம். -b +or- இந்த ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம், அதையும் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா del = b² - 4ac எழுத போகிறீங்க. சரிங்களா? இப்போ b²ங்கிறது என்னது? இங்கே நம்ம அப்படியே டெரைவ் பண்ணிக்கோங்க. ஏக்கு வந்து 1 இருக்குது, பிக்கு வந்து -1 இருக்குது. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் தானே எழுத போகிறோம். சிக்கு வந்து -20 இருக்குது. பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? -1 the whole square எழுத போகிறோம். 4 × ஏக்கு பதிலாக +1, சிக்கு பதிலாக -20. அப்போ 1² பண்ணால் 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 × 20 8, அப்போ 81. 80 + 1 81. இது பார்த்தீங்கன்னா 0 விட அதிகமாக இருக்குது. 0 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதணும். அதே மாதிரி தான் அடுத்த கான்செப்டும்.
அதில் உங்களுக்கு ஈக்குவல் டு 0 வரதுனால ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு வருது. இந்த மாதிரி தான் எல்லா சம்ஸும் இருக்கும், நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி நெகட்டிவில் வந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுத போகிறீங்க. இதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஓகே, இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு வந்து அவங்க ரியல் ரூட்ஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ்னால் ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போது இதை இங்கேருந்து நம்ம கண்டுபிடிக்கிற அந்த b² - 4ac ஈக்குவல் டு 0ன்னு போட போகிறீங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் என்ன ஒரு கொஷின் உங்களுக்கு ட்ரை பண்ணி தரேன். இந்த சம் நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? வாட் இஸ் அ கொஷின் ஹியர்? 3.4 kx² minus 8k plus 4 into x plus 81 equal to 0. இந்த சம்மில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ரியல் ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டெல் ரியல் அண்ட் ஈக்குவல்னால் டெல் வந்து 0. டெல்க்கு வந்து நம்ம என்ன போடுவோம்? b² - 4ac equal to 0 அப்படின்னு நம்ம போடுவோங்களா? இப்போது பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் b, இது a, இது c. அப்போ பிக்கு பதிலாக என்ன இருக்குது? மைனஸ் ஆஃப் 8k + 4 மைனஸ் ஆஃப் 8k + 4. இது ஹோல் ஸ்கொயர்னால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். -4 இன்ட்டு a இருக்கிற இடத்துல k இருக்குது, c இருக்கிற இடத்துல 81 இருக்குது, ஈக்குவல் டு 0ன்னு அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், அதாவது ப்ளஸ்ஸாக மாறிடும். அதனால் மீதி இருக்கிறது நமக்கு இது மட்டும்தான் இருக்கும். மீதி இதை மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 81 இன்ட்டு 4, 4 1s are 4, 8 4s are 32. அப்போ 324k அப்படின்னு இருக்கும். இது a + b the whole square formula. a² + 2ab + b² மைனஸ் இங்கே மீதி இருக்கிறது அப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8 8s are 64k² + 4 2s are 8, 8 8s are 64k + 4 4s are 16 minus 324k equal to 0. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 64k² அப்படி எழுதிக்கோங்க. இதுவும் லைக் டேர்ம், அதனால் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஏன்னா மைனஸ் சைன் இருக்குது. அப்போ 324ல் 64 மைனஸ் பண்ணுங்கள், 0 ஆகிடும். இது 12 ஆகிடும், இது 2 ஆகிடும். 6 2 60 வருது. அப்போ மைனஸ் தான் போடணும், ஏன்னா பெரிய நம்பரோட சைன் மைனஸில் இருக்குது. மைனஸில் கொஞ்சம் பார்த்து போடுங்க. அடுத்தது +16 = 0. இதுவுமே ஃபேக்டரைஸ் டெக்னிக்கில் இப்போ வந்துச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவலாக ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள். இது 4ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இருக்க நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு போகும்போது ஃபேக்டரைஸ் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 16k² - 65k + 4 = 0ன்னு வரும். இப்போயுமே நீங்கள் என்ன பண்ணி தாகணும்? ஃபேக்டரைஸ் பண்ணி தாகணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 64 வருது. 64 எப்படி 65 மாதிரி பிரிப்பீங்க? 164s are. அப்போ ரெண்டு இடத்துலையும் மைனஸு போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சரில் -65 வரும். அப்போ எப்படி எழுதணும்? இங்கே 64 முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குங்களா? நான் கோஎஃபிஷியன்ட் இருந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இங்கே என்ன இருக்குதோ அந்த கோஎஃபிஷியண்ட்டை இங்கே டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 16ங்கிற கோஎஃபிஷியன்ட் இருக்குனால 16ங்கிற கோஎஃபிஷியன்ட் நான் ட்ரை பண்ணியாச்சு. இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் வரும். அப்போ எழுதும் போது 16k - 1 கீழேருந்து தான் மேலே போகணும். அடுத்தது 1 இருக்குது. அப்போது k - 4 = 0 அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். அப்போ 16k - 1 = 0, 16k = 1, k = 1/16. அடுத்து k - 4 = 0, k = +4. அவ்வளோதான், ரெண்டு ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஃபெமிலியர் ஆகிடும். ஓகே, இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான். விச் இஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ், டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டும் மைனஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். டிஃப்ரென்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷனில் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது நமக்கு 17 கிடைக்குது அப்படின்னா ஃபைண்ட் k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் கேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷனில் டிஃப்ரென்ஸ், அந்த ஈக்குவேஷனோடைய டிஃப்ரென்ஸ் வந்து +17. அப்போ k கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். x² - 13x + k = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கோங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இதுலேருந்து டிரைவ் பண்ணி
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போனா தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் கே வேல்யூவை. சரிங்களா? இப்போது நமக்கு இங்கே இந்த கே வந்துட்டு எந்த இடத்துல இருக்குன்னா கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா C/A நமக்கு தேவை. அப்படின்னா தான் கண்டுபிடிக்க முடியும். இஸ்ன்ட் இட்? அப்போ நமக்கு ஆல்ஃபா பீட்டா தேவை. அதுக்கு ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து -13, சிக்கு வந்து கே. அப்படி எழுதிக்கலாம். ஃபார்மில் என்னது? ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நீங்கள் எழுதும் போதே எழுதிக்கோங்க. எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆன்சர் வந்து -b/aங்களா? இங்கே -b இருக்கிற இடத்துல 13 போடணும். இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ ப்ளஸ் 13 மாறிடும். ரிமைண்டர் 1. அப்போ 13. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. இது உங்களுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. என்னன்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ். அப்போனா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதோடைய ஆன்சர் 17. அப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சால்வ் கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ்க்கு ப்ளஸ்க்கு கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது வந்துட்டு 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 30 வருதா? ஆல்ஃபா ஈக்குவல் டு 30/2. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ உங்களுக்கு என்ன வருதுன்னா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 15 வரும். இப்போ ஆல்ஃபா வேல்யூ கிடச்சிருச்சு, பீட்டா வேல்யூ கிடைக்கணும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சப்ஸ்டிடியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 15 இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஷின் என்ன இருக்குது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13 இருக்குது. ஆல்ஃபாவுக்கு பதிலாக 15 போட போகிறீங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா பீட்டாவை அதே இடத்துல வச்சுக்கிட்டு இதை மட்டும் இந்த பக்கம் கொண்டு போக போகிறீங்க. அப்போ 13 - 15 மாறும். பீட்டாவோட வேல்யூ -2. தென் இப்போது ஆல்ஃபா தெரிஞ்சிச்சு, பீட்டா தெரிஞ்சிச்சு. இப்போ இதை வச்சு தானே நான் என்ன சொல்லியிருக்கேன்? கே வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கே வேல்யூக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ப்ராடக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். தட்ஸ் இட். C/A. ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நமக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஆல்ஃபா வந்து 15, பீட்டா வந்துட்டு நமக்கு -2 கிடச்சிருச்சு. ஈக்குவல் டு சிக்கு பதிலாக நமக்கு கே தான் தெரியும். பை ஏக்கு பதிலாக 1. அப்போ இந்த 1 இங்கே போனாலும் அதே தான் இருக்க போகுது. அப்போது கே ஈக்குவல் டு -30. தட்ஸ் இட். இந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. நார்மலாக ஈக்குவேஷன் கொடுத்து ஆல்ஃபா பீட்டா கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கேட்பாங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்பாங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2ab. அதாவது நம்ம இந்த ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இருக்குங்களா? இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இந்த 2ab இங்கே வந்துருமா? அப்போ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் -2ab ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். தட்ஸ் இட். அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். இது கேட்டாங்கன்னா இது அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அவ்வளோதான். இந்த மாதிரி கான்செப்டில் தான் இது இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ண தான் வரும். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸாகவும் இதே மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ ஆல்ஃபா பை பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்படி கேட்டாலும் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா கேட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா. இதுக்கு நம்ம இப்போ தானே ஃபார்முலா சொன்னேன்ல, அந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, அதாவது எப்படி வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இவ்வளோ தான். இந்த மாதிரி சிம்பிள் கான்செப்ட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரே ஃபார்முலா தான். நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் எல்லா சம்ஸும் இருக்க போகுது. 3.14 வரைக்குமே உங்களுக்கு குவார்டர்லிக்கு இருக்கிறதுனால நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துட்டாவே போதும். யூ கேன் ஈஸிலி அச்சீவ். புரியுதுங்களா? இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்தது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் சம் போட தான் உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். அப்போ பார்த்த உடனே ஓகே இது இந்த சாப்டரில் இருக்குது இந்த ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye. Thank you.